சுகர் ஆகட்டும், ஜீரண கோளாறு, கை கால் வலி, நாள்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தாங்க. பாத எரிச்சல் இருக்கும், வயிறு உப்புசம், ஜீரண சக்தி கோளாறு இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு புள்ளியில் நம்ம லிவர் இயக்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நடு விரலுங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு மூல காரணமானதே பார்த்திங்கன்னா எங்கள் குப்பஞ்ச தத்துவத்தில் கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரலுங்கிற நோய் தான் பார்த்திங்கன்னா அனைத்து நோய்களுக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னே சொல்லலாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல ஒரு மனிதனுக்கு எந்த உறுப்பு முக்கியம் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஹார்ட்டுலாம் சில பேர் பொதுவாக சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது லிவர் தான் முக்கியங்க. அந்த லிவர் தான் எல்லா நோய்களுக்கும், நீங்கள் ப்ரெஷர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், சரியாக தூக்க வரலினாகட்டும், ஜீரண கோளாறு, கை கால் வலி, புரியுங்களா, உடம்பு வீங்கிட்டு போகிறது, நாள்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தாங்க. ஸோ இந்த கல்லீரல் எப்படி பாதிக்குது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னெல்லாம் தண்ணி அடித்தாங்க, ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறாங்க, தண்ணி போட்டவங்களுக்கு தான் கல்லீரல் கெட்டு போச்சு அப்படிம்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலரான ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, இந்த வெளியில் கடையில் தினமும் சில்லி சாப்பிட்றவங்க, இந்த சில்லி சிக்கன், இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம், இந்த மாதிரி சாப்பிட்றவங்களே என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி ஃபேட்டி லிவர் ஆகி அதனால் லிவரோட பாதிப்புகள் நிறைய உங்களுக்கு கல்லீரல் கெட்டு போகுது. பல நோய்களுக்கு அச்சாரமாக பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் பாதிக்கிறதுனால ஏற்படுதுங்க. ஃபேட்டி லிவர் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் பாதிப்பு வரும், சுகர் வரும், ஜீரண சக்திக்கு பாதிப்பு ஏற்படும், ப்ரெஷர் ஏற்படும், ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யணுங்க. கல்லீரல் சிறப்பாக ஒருத்தருக்கு இயங்குது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி கல்லீரலை சீராக இயங்க வைக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், சரியாக சாப்பிட முடியல, ப்ளட் டெஸ்ட் பார்த்தேன், ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஃபேட்டி லிவராக இருக்குது அப்படிங்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்கிறாங்க, பிபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த நோயாக இருந்தாலுமே நீங்கள் லிவரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணுங்க. ஸோ எங்கள் மருத்துவத்தில் சூஜோக் மெத்தடில் கல்லீரலை குறிக்கும் பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சுண்டு விரலுக்கு நேர் கீழேங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கல்லீரலை குறிக்கும் பகுதிங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம லிவரை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பகுதி இதுதாங்க. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை பயிரை இந்த இடத்துல நீங்கள் வச்சு கட்டிட்டு வரலாம். ஓகேங்களா? டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம், பச்சை பயிரை இந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நைட்டு கட்டிட்டு காலையில் கழட்டிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் சீராக இயங்கும். அது அதிகமாக வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பச்சை பயிறு நீங்கள் சமையலில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? முளைக்கட்டின பச்சை பயிறு இதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த பச்சை பயிரை நீங்கள் சாப்பிடலாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பச்சை காய்கறிகளும் கீரைகளும் ரொம்ப நல்லதுங்க. கீரைகளில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிது. அந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரிலாமே லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான அருமையானதுங்க. இந்த மாதிரி கீரைகள், பச்சை கீரைகளை அதிகமாக நீங்கள் சமையலில் வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கல்லீரல் இயக்கமும் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும் அருமையான ஒரு உணவுங்க. அதே மாதிரி லிவர் அதிகமாக செயல்பாட்டுக்கு இதாகும்போது உங்களை ரத்தத்தில் சூடு அதிகமாகும், பாத எரிச்சல் இருக்கும், வயிறு உப்புசம், ஜீரண சக்தி கோளாறு இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு புள்ளியில் நம்ம லிவர் இயக்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நடு விரலுங்க,
நடுவிரல்ல நகத்துக்கு முன்னாடி இந்த மேடான பகுதி, ஓகேங்களா? நகத்துக்கு முன்னாடி மேடான பகுதி சென்டர் நடுவில் மேடான பகுதி இருக்கும். இந்த குறிச்சிருக்கிற பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட் வச்சு கட்டலாம். ஸ்டார் மேக்னெட் வச்சு இந்த இடத்துல நீங்கள் கட்டும்போது உங்களுடைய கல்லீரல் பாதை எரிச்சல், கல்லீரலோட இயக்கம் சீராக வரும். ஓகேங்களா? நம்ம காலில் லிவர் 3ங்கிற பாயிண்ட்டை இயக்குவோம், அதே புள்ளி இங்கே கையில் இயக்கணுங்க. ஓகேங்களா? சுஜோக்கில் லிவர் 3ங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார் மேக்னெட் வச்சு இயக்கலாம், பச்சை பயிர் வச்சும் கட்டலாம். இந்த மாதிரி கட்டும்போது கல்லீரலினோட இயக்கம் சீராக வரும். ஃபேட்டி லிவர், வயிறு உப்புசம், பிபி, கால் எரிச்சல், இந்த மாதிரி பல நோய்களுக்கு இந்த ஒரே ஒரு புள்ளியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 50 நோய்களுக்கு எளிய முறையில் அக்குப்ரெஷர், வர்மா முறையில் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் சென்னையில் வந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நாள் பயிற்சி வகுப்பை நடத்துகிறோம். இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க 50 நோய்களுக்கு எளிய முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரோம். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.